இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சர்வதேச நாள், அதாவது உலக உடல் உறுப்பு தான தினம், வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. இந்த உடல் உறுப்பு தானம் என்பது இன்றைக்கு உலகளாவிய அளவிலான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் மூலமாக உயிர்காக்கும் ஒரு அற்புதமான ஒரு கொடையை பற்றி நாம் பேசப்போகிறோம். மரணத்திற்கு பிறகு மனிதர்களுக்கு வாழ்வு உண்டா என்பது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த கேள்வி. ஆனால் மரணத்திற்கு பிறகும் மனிதர்கள் வாழ முடியும். அவருடைய உடல் உறுப்புகள் இன்னொருவனுடைய உடலில் வாழ முடியும் என்பது மட்டுமல்ல, வேறு சிலருக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடையாகவும் தியாகமாகவும் அது கருதப்படும். அப்படி இருக்கிற போது தியாகங்களிலேயே மிகப்பெரிய தியாகம், தானங்களிலேயே மிகப்பெரிய தானம் உடல் உறுப்பு தானம்தான் என்று நாம் சொல்வது என்பது மிகையல்ல. ஒரு மனிதன் இறக்கிற போது அவன் உடலிலிருந்து 8 உறுப்புகளையும் 50 திசுக்களையும் தானம் செய்ய முடியும் என்று அறிவியல் ரீதியாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த உடல் உறுப்பு தானம் என்பது 2 விதங்களில் நடைபெறுகிறது. ஒன்று, ஒருவர் உயிரோடு இருக்கிற போது அளிக்கிற உறுப்பு தானம், உதாரணமாக கிட்னி, அதே போல் கல்லீரலின் ஒரு பகுதி போன்றவற்றை கூட உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் உயிருக்கு போராடுகிற இன்னொருவருக்கு தானமாக அளித்து அவர்களுடைய வாழ்வை காப்பாற்ற முடியும். இன்னொன்று, ஒரு மனிதர் மூளைச்சாவு அடைந்தவுடன் அவர் உடலிலிருந்து கண்கள், கல்லீரல், கிட்னி போன்ற பல உறுப்புகள் இன்னொருவருடைய உடலுக்கு, அதாவது அந்த உறுப்பை பெற்றால்தான் வாழ முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உறுப்பை வழங்க முடியும். அப்படி உலக அளவில் வாழ்வு பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் உடல் உறுப்பு தானம் பற்றி நிறைய தப்பெண்ணங்கள் சமூகத்தில் நிலவுகின்றன. முக்கியமாக கலாச்சாரம், மதம் சார்ந்த சில நம்பிக்கைகள் என்பது உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு தடையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த உடல் மக்கி மண்ணோடு மண்ணாய் போவதை காட்டிலும் அதனுடைய முக்கியமான பகுதிகள் இன்னொருவருக்கு வாழ்வளிப்பதாக இருந்தால் அதைவிட சிறந்த ஒரு கொடை என்னவாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த உடல் உறுப்பு தானத்தை நாம், இது பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை நாம் சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் பரவலாக்குவது மிக 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 முக்கியம். அதனால்தான் நாம் இதை பற்றி இன்றைய தினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன. அவை சட்ட ரீதியாக சரி செய்யப்பட வேண்டும். அதாவது வறுமையை பயன்படுத்தி கொண்டு உடல் உறுப்புகளை தானமாக பெறுவது அல்லது அவர்களை விற்பதற்கு தூண்டுவது, இது சட்டவிரோதமானது. இது கடுமையாக தடுக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்களை குறிவைத்து இப்படிப்பட்ட ஒரு வணிகம் என்பது சில இடங்களில் நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றன. இன்னொன்று, சில இடங்களில் மூளைச்சாவு அடைந்தவர்களை, அதாவது விபத்துகள் சிக்கி இழப்பவர்களுடைய உடல் உறுப்புகள் சட்டவிரோதமாக அகற்றப்பட்டு விற்கப்படுகின்றன என்பது இன்னொரு செய்தி. அதாவது ரெட் மார்க்கெட் என்று இதை சொல்கிறார்கள், சிவப்பு சந்தை என்று. இது உலகளாவிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. இதுபோன்ற விஷயங்கள் சட்ட ரீதியாக எங்கும் நடைபெறாமல் முழுமையாக தடுக்கப்பட்டு உடல் உறுப்பு தானம் என்பதை மனமுவந்து ஒருவர் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாக அது திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் இந்த நூற்றாண்டில் மனிதாபிமானத்திற்கான, மனிதர்கள் மீதான ஒரு நேயத்திற்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கும். உடல் உறுப்பு தானத்தை நாம் வளர்த்தெடுப்போம். அதை பற்றிய செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளின் அறத்துப்பாலில் செய்ய வேண்டியனையவை, செய்யக்கூடாதனையவை என்று 2ஆக பிரித்து பல செய்திகளை வள்ளுவர் சொல்கிறார். அன்புடைமை வேண்டும், இனியவை கூறல் வேண்டும், இவையெல்லாம் செய்ய வேண்டுவன. கூடாதன என்கிற வரிசையில் அழுக்காராமை, வெஃகாமை, அடுத்து புறங்கூறாமை என்று 3 அதிகாரங்களை அடுத்தடுத்து வைத்திருக்கிறார். அழுக்காறு பொறாமை, பொறாமை கூடாது. வெஃகாமை, அடுத்தவன் பொருளை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சி கூடாது. 3வது
ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி குறை பேசக்கூடாது என்று 3 அடுத்தடுத்து வைத்திருக்கிறார். அறத்துப்பாலின் 17, 18, 19வது அதிகாரங்கள். எண்ணி பார்த்தால் எல்லாம் மனத்திலிருந்து எழுகிற குற்றங்கள் தான். இருப்பினும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. பொறாமை என்பது முழுக்க எண்ணம் சார்ந்தது. அடுத்தவன் பொருளை கைப்பற்றி கொள்ளுதல் என்பது செயல் சார்ந்தது. புறங்கூறுதல் என்பது மொழி சார்ந்தது. ஒருவனை சொல்லாலேயே கொண்டு விடலாம். அடுத்தவனை பற்றி இழிவாக கொச்சைப்படுத்தி பேசியே சிலருடைய வாழ்க்கையே அழித்து விடுகிறார்கள். இந்த புறங்கூறுதல் என்பதை மிக கடுமையாக வள்ளுவர் பார்க்கிறார். அந்த குற்றங்களை வரிசைப்படுத்துகிற போது இந்த குற்றத்தை பற்றி எந்த இடத்திலும் சொல்லாத அளவுக்கு கோபப்பட்டு வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகிறார். இப்படி புறம்பேசி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்கிறார். இப்படி புறம்பேசி வாழ்வதை விட ஒருவன் செத்து தொலையலாம் என்று வள்ளுவர் கோபப்பட்டு எழுதியிருக்கிறார். நமக்கே தோன்றும், புறம்பேசுதல் அவ்வளவு பெரிய குற்றமா? ஏனென்றால் இன்றைக்கு அது பலரிடம் இயல்பாக இருக்கிறது. ஒருவன் இல்லை என்றால் அவனை பற்றி பேசுவது. எப்போதும் குறைகளை சொல்லக்கூடாது என்பதில்லை, முகத்துக்கு நேராக சொல்லி பழக வேண்டும். அதுவும் அவனை மிகவும் காயப்படுத்தி விடாமல் இயல்பாக சொல்லி பழக வேண்டும். இல்லாத இடத்தில் அவனை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு நாணத்தக்க செயல். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். யார் எப்படிப்பட்டவர்கள் இப்படி புறம் பேசுகிறவர்கள் என்றால், துண்ணியர் குற்றமும் தூற்றும் மரபினர் என்கிறார். துண்ணியர் என்றால் மிக நெருக்கமானவர்கள் என்று பொருள். நெருக்கமானவர்களிடம் காணப்படுகிற அந்த குறைகளை கூட எல்லோரிடமும் எப்படிப்பட்ட மரபினர் என்கிறார்? தூற்றும் மரபினர் என்கிறார். இந்த தூற்றுவது என்பது இன்றைக்கும் வழக்கில் இருக்கிற சொல். அந்த நெல்லை புடைக்கிற போது தூற்றுவது என்பார்கள். அந்த உமியெல்லாம் தூற்றுகிற போது 4 திசைகளிலும் பறக்கும். அதுபோல ஒரு செய்தியை சொல்லுவது என்பதை தாண்டி தூற்றுவது என்று சொன்னால் அதை வேகமாக பரப்புவது, எல்லா திசைகளிலும் பரப்புவது, அதை ஒரு வேலையாக செய்வது. யாருடைய குற்றத்தை? தனக்கு மிக நெருக்கமானவர்களினுடைய குற்றத்தை கூட தூற்றும் மரபினர் என்னை கொல் ஏனோர் மாட்டு என்கிறார். மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளுவான்? தனக்கு வேண்டியவன், எனவே அவன் குறையை அதிகம் சொல்லாமல் இருக்கலாம் என்று குறைந்த அளவு அந்த நட்புக்காகவாவது அந்த குணத்தை விடவில்லை என்றால், யாரோ தெரியாதவனை அவனுடைய குற்றத்தை எப்படி சொல்லுவான்? தனக்கு வேண்டாதவன் குற்றத்தை எப்படி சொல்லுவான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த புறம் பேசுதல் என்பது இன்றைக்கு நம்முடைய கைபேசியிலே பல நேரங்களில் நாம் சொல்லுகிற அந்த புலனம், வாட்ஸ்அப் இருக்கிறதே, பலரை பற்றி புறம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். எனவே இந்த புறம் பேசுதல் துண்ணியோர் குற்றமும் தூற்றும் மரபினர், மிக நெருக்கமான தனக்கு வேண்டியவர்களின் குற்றத்தை கூட எடுத்து சொல்லுகிற பரப்புகிற குணம் உடையவர்கள் பிறரிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ என்று சொல்லுகிற வள்ளுவர். இப்படி புறம் பேசுதல் மட்டும் குற்றமில்லை, அதை கேட்பதும் குற்றம்தான். ஏனென்றால் கேட்கிறவன் நாளைக்கு இன்னொருவனை பற்றி குறை சொல்லுகிறவனாக புறம் பேசுகிறவனாகத்தான் இருப்பான். இந்த புறம் பேசுதலை எப்படி தவிர்க்கலாம்? அதற்கும் குறளில் வள்ளுவர் வழி சொல்கிறார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில் என்கிறார். மற்றவனினுடைய குற்றத்தை பற்றி பேசுகிற போது அது தன்னுடைய குற்றமாகவும் எப்படி இருக்கலாம், தன்னிடமும் அந்த குறைகள் எப்படி இருக்கலாம் என்று எண்ணி பார்த்தால் இந்த மண்ணுயிர்க்கெல்லாம் தீது வராது என்றும் கூறுகிறார். எனவே புறம் பேசுதல் என்பது மிக மிக வெட்கப்பட வேண்டிய, அதைவிட சாதல் அரங்கூறும் என்று சொல்லுகிற அளவுக்கு வள்ளுவர் கடுமையாக பேசியிருக்கிற இடம் இந்த புறம் கூறாமை. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.